ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பற்றி சில விசேஷமான தகவல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நரசிம்ம பக்தரும் அந்த விசேஷமான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அதை அனுசரித்து தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நரசிம்மரை போற்றி வந்தால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மீது பக்தி செலுத்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவினை வெளியிடுகிறேன். ஆன்மீக மித்ரா நேயர்களே, லக்ஷ்மி நரசிம்மர் தான் பரபிரம்மம், மும்மூர்த்திகளுக்கும் மேலான கடவுள். மும்மூர்த்திகள் மகாபாகவத தாத்பரிய நிர்ணயம், மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்கிற 2 நூலிலே உடுப்பியிலே ஸ்ரீமத் ஆச்சாரியார் எழுதிய மூல நூலாகிய சர்வமூல கிரந்தத்திலே இதை தெரிவிக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 மூர்த்திகள் இருக்கிறது அல்லவா? இதிலே விஷ்ணு சத்துவகுணத்திலே பிரதிபிம்பத்தவர். இவ்வாறாக பல தகவல்களை சொல்லி லக்ஷ்மி நரசிம்மர் தான் பரபிரம்மம், அதற்கு மேலான கடவுள் இல்லை, தலையாய கடவுள், தலைமை கடவுள், எல்லாம் ஆகிய கடவுள் யார் என்றால் லக்ஷ்மி நரசிம்மர். மும்மூர்த்திகளுக்கும் மேல. அதில் விஷ்ணு என்பது நரசிம்மருடைய ஒரு அம்சம்தான். நரசிம்மாவதாரம் என்னைக்கு நடந்தது தெரியுமா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. பெருமாளுக்கு பொதுவாக புதன்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப விசேஷம்னு பெருமாள் கோயிலுக்கு போறவா இருக்கா. ஆனால் நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமை தான் சிறந்த நாள். நரசிம்மாவதாரம் நடந்தது பிரதோஷ காலத்திலே, அதாவது சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள். எந்த நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார்? சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். 27 நட்சத்திரத்திலே சுவாதி தேவகண நட்சத்திரம், துலாராசியினுடைய நட்சத்திரம், முழுமையான நட்சத்திரம், ராகுவின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரம். அதிலே கேதுஸ்வரூபமான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆவிர்வாகமாகி ஒரு கம்பத்திலிருந்து வெளிப்படுகிறார். என்ன, இறைவனுக்கு அப்பா அம்மா அவசியம் இல்லை. மற்ற அவதாரங்களில் எல்லாம் தசரதன், கைகேயி, கௌசலை, சுமித்திரை, தேவகி, யசோதா, இப்படியெல்லாம் தாய் தந்தையர்கள் உண்டு. ஆனால் பரபிரம்மமான லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் பண்ணினது கம்பத்திலிருந்து வந்தான். கம்பத்தில் உள்ளானோ காட்டு உண்டன் கடவுளை தோனிடத்தே வம்புரை செய்யும் மூடா என்று மகன் மிசை உரிமை அத்தூடு வைத்தான் என்று மகாகவி பாரதியார் கூட பாடியிருக்கார். சுவாதி நட்சத்திரத்திலே வெள்ளிக்கிழமையிலே சாயங்கால பொழுதிலே லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் பண்ணினார். அவருக்கு பானகம் ரொம்ப முக்கியமான நைவேத்தியம். நரசிம்ம சுவாமி பூஜைக்கு பானக நைவேத்தியம் ரொம்ப முக்கியம். அது கல்கண்டினால் செய்த பானகமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். பானகம்னா குறிப்பா எலுமிச்சம்பழம், கல்கண்டு, ஏலக்காய், லவங்கம் இவையெல்லாம் ஒன்று கொட்டி ஒரு துளசி தளத்தையும் அதில் போட்டு நல்ல வாசனையாக அந்த
பழத்தை தயார் பண்ணி லக்ஷ்மி நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு க்ஷேத்திரத்திலே மட்டும் சயன நரசிம்மர் இருக்கார். அது நீங்க பார்த்தீர்களே என்றால் பண்டுருட்டிக்கு பக்கத்திலே திருவதிகை என்கிற ஊரிலே சயன நரசிம்மர் இருக்கார். மற்ற எல்லா இடத்திலும் அமர்ந்த கோலத்திலே காணப்படுவார். லக்ஷ்மி நரசிம்மராகவும் இருக்கிறார், யோக நரசிம்மராகவும் இருக்கார். இப்ப தஞ்சாவூர் கிழக்கு வீதியிலே யோக நரசிம்மர், தனி நரசிம்மரும் இருப்பதுண்டு. நாமக்கல்லிலே குகை குடவரை கோயிலாக லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், நாமகிரி தாயார் தனியா இருக்கார். இன்னும் அநேக க்ஷேத்திரங்கள்ல அந்திலி, பரிக்கல், இப்படி நிறைய ஊர்களிலே தன்னுடைய தொடை மீது மகாலட்சுமியை அமர்த்திக் கொண்ட நிலையிலே லக்ஷ்மி நரசிம்மராக, சாந்த நரசிம்மராக காட்சி தருகின்றார். ஒரே ஒரு கோவில் மட்டும் 108 திவ்ய தேசத்திலே ஒரு கோவிலில் மட்டும் கும்பகோணத்துக்கு மிக அருகிலே ஒரு திருக்கோவிலில் வலது தொடையின் மீது மகாலட்சுமியை அமர வைத்து அந்த லட்சுமி தன்னை பார்த்திருக்கும்படியாக அந்த ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. விசேஷமாக 108 ஆலயங்கள், லட்சுமி நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கின்றன. இப்போ கோவையிலே உக்கடம் லட்சுமி நரசிம்மர் ரொம்ப விசேஷம், ரொம்ப பிரசித்தி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன கோவில்கள் தான் நரசிம்ம சுவாமியினுடைய கோயில்கள். அதை ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமே என்றால், பல்லவர்கள் காலம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அரசாங்க அரசாட்சியிலே மன்னர்கள் அரசு புரிந்த போது பல்லவர்கள் காலத்திலே நரசிம்ம சுவாமி கோவில், குடவரை கோயில்கள் நிறைய இருக்கின்றன. மதுரையிலே ஒத்தக்கடை என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில், நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளித்தாலும் சில இடங்களிலே யோக நரசிம்மராக காட்சியளிக்கின்றார். கடிகாச்சலம், சோளிங்கர், அந்த சோளிங்கர் கோவில்ல அப்படி பகவான் யோக நரசிம்மராக காட்சி கொடுக்கின்றார். இன்னொன்னு தெரியுமா, நரசிம்ம சுவாமிக்கு 3வது கண் உண்டு, நெற்றிக்கண். அதனால்தான் சிவனுக்கு நெற்றிக்கண் வந்தது என்பது வைணவம் சொல்லுகிற உண்மை. நிருசிம்ஹதாபனி என்கிற உபனிஷத்திலே இந்த ரகசியம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கும் நெற்றிக்கண் உண்டு, இதை ஞானக்கண் என்று சொல்லுவார்கள். நரசிம்ம சுவாமிக்கு நெற்றியிலே கண் உண்டு. திருநேத்ராய நமஹா என்று ஒரு நாமாவளி. பிறகு எல்லா சுவாமிக்கும் பெருமாள்னா துளசியால பூஜை பண்றோம். ஆனால் நரசிம்ம சுவாமிக்கு வில்வத்தால் பூஜை செய்வது, வில்வ மாலை சாற்றுவது, நரசிம்ம மூலமந்திரத்தை சொல்லி வில்வ தளத்தால் ஹோமம் செய்வது ரொம்ப விசேஷம். பில்வ நிலையாயை நமஹ, லட்சுமி அஷ்டோத்தரத்துல ஒரு நாமாவளி. பில்வ நிலையாயை நமஹ, பில்வ பத்திரம் என்கிற பில்வ பத்திரம் மகாலட்சுமியினுடைய சுரூபமானது. எனவே அந்த லக்ஷ்மி சுரூபமான, லக்ஷ்மி சம்பூதமான அந்த வில்வ தடத்தை லக்ஷ்மி நரசிம்மருக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னும் அநேக தகவல்களை என்னுடைய புத்தகத்திலே, நரசிம்மர் தியானம் என்கிற புத்தகத்திலே நான் வெளியிட்டிருக்கின்றேன். கிழக்கு நோக்கிய ஆலயங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் மேற்கு பார்த்து நரசிம்மர் அமைவதுதான் ரொம்ப விசேஷம். நாமக்கல்ல மேற்கு பார்த்துதான் இருக்கிறது. தென்காசிக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே மேற்கு பார்த்து, கேரளாவை பார்த்து, குற்றாலத்தை பார்த்து நரசிம்ம சுவாமி இருக்கின்றார். அதே மாதிரி பவளம், நவரத்னங்களிலே பவளம் என்கிற அந்த நவரத்னமானது
நரசிம்ம சுவாமிக்கு உரியது. நரசிம்ம உபாசகர்கள் பவள மாலையினாலே ஜபிக்கலாம், பவள மாலையை போட்டுக்கணும். இது மாதிரி வெண்பட்டு அவருக்கு ரொம்ப விசேஷம். அந்த வெண்பட்டை சாத்தணும். சதுர்முக பிரம்மா, நாரதர், பிரகலாதர் போன்றவர்கள் நரசிம்ம உபாசகர்கள். எங்கே இருக்கார் இந்த நரசிம்மர் அப்படின்னா, ஸ்ரீ சுதர்சன சக்கரத்திலே இருக்கிறார். பெருமாள் கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா சுதர்சனம் கிழக்கு பார்த்திருக்கும். சுதர்சனத்துக்கு நேர் பின்னாடி மேற்கு பார்த்த நிலையிலே ஒரு துவாரம் வைத்திருப்பார்கள். அங்கே நீங்கள் யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் சந்திக்கலாம். தினசரியும் வரக்கூடிய பிரதோஷ காலம் நரசிம்ம சுவாமியினுடைய காலம் என்று சொல்லப்படுகிறது. நரசிம்ம சுவாமிக்கு ஸ்ரௌம் ஓம் ஸ்ரௌம் ஓம் ஷ அகாராதி க்ஷகாராந்தம். வடமொழியிலே க்ஷா என்கிற கடைசி எழுத்து நரசிம்ம சுவாமியினுடைய பீஜாட்சரமாக இருக்கிறது. சோடசாட்சரம், 16 கைகள் உள்ளவர். உண்மையில் நரசிம்ம சுவாமி 16 கைகள் உள்ளவர். நரசிம்ம சாலக்கிராமங்கள் இருக்கு. அடியேன் தினமும் பூஜையிலே லட்சுமி நரசிம்ம சாலக்கிராமமும் லட்சுமி நரசிம்ம விக்கிரகமும் வைத்து நித்தியம் அபிஷேகம் பண்ணுகின்றேன். ஆஞ்சநேயர் நரசிம்ம உபாசகர். அவர் ராமபக்தர் என்றாலும் அவர் சதா ஜபம் செய்வது, யோகாரூடத்திலே நின்று ஜபம் செய்வது. கடிகாச்சலத்திலே சின்ன மலையில ஆஞ்சநேயர், பெரிய மலையில நரசிம்மர், இது ஒரு சாட்சி. நாமக்கல்லில் ஆஞ்சநேயர், அது ஒரு சாட்சி. ஆஞ்சநேயர் ராமபக்தர், ராமதாசர். அந்த ராமனே தானே நரசிம்மன். அவர் நரசிம்ம உபாசனை பண்றார். பிரதோஷ காலத்திலே வழிபட வேண்டும். ரொம்ப விசேஷமாக திரியோதசி அப்படிங்கிற திதி, துவாதசி முடிஞ்சு திரியோதசி அப்படிங்கிற திதி காலத்திலே தான் நரசிம்மர் அவிர்வாகம் செய்தார். யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், தனி சன்னதியிலே நரசிம்மர், லக்ஷ்மி சமிதமாய் லக்ஷ்மி நரசிம்மர் என்று அநேக லக்ஷ்மி நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கி ஆனந்தத்தை அடைய வேண்டும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யுமமாம்யகம் வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்ரௌம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்காய நமஹ என்பது அவருடைய மூலமந்திரம். ஓம் ஸ்ரௌம் ஓம். சர்வம் ஸ்ரீ விஷ்ணார்ப்பணமஸ்து. வாழ்க. இந்த பதிவை அனைவருக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து 4 பக்தர்களுக்கு அனுப்பி உதவ வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.